ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ ஆமாம், என் வாய்ஸை நான் ரிவீல் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். வாய்ஸ் சேஞ்சர் ஆன் ஆகலை, அப்படியே ரிவீல் இருந்தால் கூடயும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா புரியலையே. இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை வந்து ரொம்ப ஸ்பெஷலான கதை. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப். நீ என்ன சொல்கிற? சப்ஸ்கிரைப் என்னடா, என்ன எளவு பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த நைட்டு இங்கே 3 மணி ஆகுது பேசிக்கிட்டு கிடக்கிறேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய வீடியோ ஒன்று அப்லோட் பண்ண போகிறேன், ஒரு சீரீஸ் மாதிரி. ஸ்டே டியூன்ட். ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் திஸ் வீடியோ. என்ன ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லேருந்து வரீங்களா? ஸோ யா, போகலாம். இன்னும் நீங்கள் போகல நான் நினைக்கிறேன், இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா இது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதை. இதனால என் ஃப்ரெண்டு ரொம்ப பெரிய சீரியஸான சுச்சுவேஷனில் போயிட்டான். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஸோ நீங்களாம் இந்த புது கிளாஸ் ஜாயின் ஆகிறப்ப இந்த புது ட்ரெஸ் தைச்சிக்கிட்டு போகணும், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகணுன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கா? அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கு. ஸோ இந்த கதையில் வந்து அவனை நம்ம என்ன பேரை வைக்கலான்னா, என்னென்னு பேரை வைக்கலாம், பட்டின்னு வச்சிடலாம். ஓகேயா? ஸோ ஆமாம், ஸோ என் ஃப்ரெண்டு பட்டி அவன் வந்து 11th கிளாஸுக்கு போகிறான். ஓகேயா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, புது டே ஜாயின் ஆகிறதுனால இவங்க எல்லாருமே புது புது ட்ரெஸ் வந்து போட்டுட்டு போகலான்ட்டு இவங்களுக்கு ஒரு பர்மிஷன் கிடச்சிருக்கு ஒரு 2 நாளைக்கு. ஸோ இவன் என்ன பண்ணுறான், நல்லதாக ஒரு ட்ரெஸ் எல்லாம் தைச்சிட்டு போகிறான். ஸோ என்ன ஆகுதுன்னா, இவன் ஸ்கூலுக்குள்ளே என்டரான உடனே என்ன ஆகுது, இந்த 12th பசங்க, சீனியர் பசங்க, இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் எல்லா ஸ்கூல்லையும் நடக்கிறதான். இவங்கள டாமினேட் பண்ணி ஆகணும், நாங்கள் தான் கெத்து, 11th விட ஆக மொத்தத்தில் நாங்கள் தான் ஹீரோயிசம் காட்டணும் அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை. ஸோ என்ன ஆகுது, அதில் அந்த 12th பசங்களை ஒரே ஒருத்த வந்து எப்படி சொல்கிறதுனா கிங்கு மாதிரி. அதாவது நான் தான் எல்லாத்துக்குமே, இது உங்களை எல்லாரோட பெருசு நான் தான், உங்களை காப்பாற்ற போகிறேன் நான் தான், ஏதோ பெரிய போருக்கு போகிற மாதிரி. இங்கே என்னென்னலாம் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு என்னமோ ஹீரோ ஆகணும்னு ஆசை, அதுவும் டாமினேட் பண்ணி என்ன பிடுங்க போகிறான். இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம படுறோம் பாருங்களேன். சை எளவு கைஸ், என்ன எழவியாது. ஸோ ஆமாம், கதைக்குள்ளே போகலாம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக என்ன ஆகுது, ஒரே ஒருத்த வந்து என்ன பண்ணுறான், எவனாவது ஒரு 11th பசங்களை போய் டார்ச்சர் பண்ணி நான் தான் கிங்குன்னு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் கரெக்டாக என்ன ஆகுது, நம்மளோட பட்டி மாட்டிக்கிறான் அவன்கிட்ட. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு நாள் மட்டும் எப்போவுமே அவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க. யாரை? நம்ம பட்டியை. ஸோ நம்ம பட்டி பொறுத்துக்கிட்டு போய்க்கிறான். ஸோ என்ன ஆகுது, இவன் விட்டுறான் அப்படியே. ஒரு ஆக மொத்தத்தில் ஒரு 11th பையன் ஒரு 12th பொழைச்சி போன்னு விட்டுறான்னு நான் நினச்சி பார்த்துக்கோங்களேன். உங்களை காப்பாற்றுக்க இவன் வந்து அவனை விட்டுறான். அப்புறம் என்ன ஆகுது, நம்ம தலைவன் வந்து என்ன பண்ணுறான், விட்டுருவோம், எந்த வம்புக்கும் போகக்கூடாது, ஆல்ரெடி நம்மளுக்கு நிறைய கெட்ட பேர் இருக்குது, ஸோ இவனெல்லாம் இது பண்ணி எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு நினச்சிக்கிறான். அப்புறம் என்ன ஆகுது, இந்த 12th பையன் அந்த இவன் இருக்கான்ல, அவனுக்கு நம்ம ஒரு பேர் வச்சிடலாமா, அவன் பேர் வந்து குசும்புக்காரன்னு வச்சுக்கலாம். ஓகே? அந்த குசும்புக்காரன் என்ன பண்ணுறான், இவனை போய் வம்பிழுத்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் என்ன ஆகுது, இவன் வந்து விட்டுறனான்னு சொல்லி இது பண்ணுறான். இருந்தாலும் அவன் இருக்க மாட்டேங்கிறான். ஸோ அதே மாதிரி ஒரு நாள் தாண்டிருச்சா. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுறான், தலைவன் வந்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு போயிருக்கான். தைச்செல்லாம் நல்லா காசு போட்டிருப்பான்னு நினைக்கிறேன், பணக்காரன். ஓகே? அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவன் வந்து என்ன பண்ணுறான், இந்த பட்டி திருப்பி அவனை வம்பிழுத்துக்கிட்டே இருக்கான். ஆனால் நம்ம தலைவனுக்கு வந்து இப்போ என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக கோவம் வந்துட்டே இருக்குது. இவன் என்ன ரொம்ப ஓவராக போயிட்டே இருக்கான், இவனை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்றான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவன் வந்து அப்படியே இல்லை, நம்ம இதெல்லாம் வம்பில் போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கான். அப்புறம் வருதுங்க கிளைமேக்ஸ் இந்த கதைக்கே. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கேளுங்க. நானே கேட்குறப்ப ரொம்ப மிரண்டு போயிட்டேன். அதை அவன் உண்மையாக சொன்னானா இல்லை பொய்யா சொன்னான்னு எனக்கும் தெரியல, ஆனால் இதான் நடந்துச்சு, நல்லா இருந்துச்சு கேட்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, இவன் வந்து பாத்ரூமுக்கு போகிறான். இதுக்காக என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற? ஸோ அப்போ என்ன ஆகுது, எல்லா ஜூனியர்ஸ் இருக்காங்க, சீனியர்ஸ் இருக்காங்க, ஆனால் இவன் கிளாஸ் பசங்க யாரும் இல்லை. ஸோ அப்படியே இருந்தால் கூட எதுவும் இல்லை, ஏன்னா இவன் யாரோடையும் பேசவும் மாட்டான்.
ஸோ என்ன ஆகுது, இவன் வந்து வாஷ்ரூம் போயிட்டு கை கழுவுறான். ஓகே, அப்போ அந்த பட்டி பையன் வந்துடுறான். அப்போ அந்த பட்டி பையன் வந்து என்ன பண்ணுறான், இவனை வந்து வம்புழுத்துக்கிட்டே இருக்கான். இவன் என்ன பண்ணுறான், என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஒரு கட்டத்தில் இவன் போடா அப்படின்றான் மரியாதையே இல்லாமல். அதுக்கப்புறம் என்னது, அவன் வந்து சொல்கிறான், எப்பட்றா என்ன தைரியம் இருந்தால் உன்னால் என்னை டான் போட்ட கூப்பிட முடியும் அப்படின்றான். அதுக்கப்புறம் அவன் வந்து இவன் மேலே கையை வச்சிட்றான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம பட்டி வந்து என்கிட்ட சொல்கிறான், நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மேலே கையை வச்சிருப்ப டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு பொடியூர்னு ஒரு அறை விடுறான். இந்த போக்கிரி டயலாக் இருக்குல்ல கைஸ், யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அந்த டைலாக் சொல்லிட்டு அப்படியே ஃப்ளாட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவனுக்கு அவனுக்கு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. நம்ம பட்டி பையன் சும்மா ஆடுவானா, போடச்சு தள்ளிட்டான் அவனை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவன் அந்த பட்டி வந்து அந்த குசும்புக்காரனோட மூஞ்சியை போட்டு இங்கே இழுத்து உச்சாலெல்லாம் அவன் மூஞ்சியை போட்டு ஆத்தி என்ன ஃபைட்டுன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கரெக்டாக இவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. யார், இந்த குசும்புக்காரனோட கேங்ஸ் எல்லோரும் வந்துடுறாங்க. குசும்புக்காரங்களோட கேங்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, டே சண்டை போடாதீங்கிற அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, அவனோட பாதி ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவனை சமாதானப்படுத்த, இவனை வந்து இன்னொரு பாதி ஃப்ரெண்ட்ஸ் வந்து பட்டி கிட்ட வந்து ஏன்டா நீ அடித்த, எவ்வளோ தைரியம் உனக்கு அப்படியெல்லாம் கேட்குறாங்க. இவன் என்ன பண்ணுறான், அண்ணா நான் எதுவும் பண்ணலண்ணா, அவன் தான் வந்து என் மேலே கை வச்சான், அதனால தான் நான் அவனை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த குசும்புக்காரன் என்ன பண்ணுறான், அவனோட குசும்பு வேலையை காமிச்சிட்டாங்க, பின்னாடியிலேருந்து போய் அடிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா முன்னாடியிலேருந்து தான் அவனால் அடிக்கவே முடியல பாவம், அதனால பின்னாடியிலேருந்து போய் அடிக்கிறான். அப்புறம் என்ன ஆகுது, இந்த குசும்புக்காரர் இருக்கான்ல என்ன பண்ணிட்டான், அவனை தள்ளி விட்டுட்டு அவனை வலிக்கிட்டு என்ன ஆகுது, அது என்ன சொல்லுவாங்க, ஒரு பில்லர்னு வச்சுக்கோங்க, பில்லருக்கு மேலே ஒரு ஹுக் இருக்குது. ஸோ அந்த ஹுக் என்ன ஆகுது, இவன் கரெக்டாக ஸ்லிப் ஆகிறப்ப இவனோட மண்டேலே போய் அடிச்சிருது, அப்படியே குத்திடுது. அதுக்கப்புறம் தலைவன் என்ன ஆகுறான், அப்படியே இதாகிடுறான், அன்கான்ஷியஸில் போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவன் வந்து அப்படியே போயிடுறான், அதெல்லாம் கண்டுக்கவும் மாட்டேங்கிறான். சரி இவன் அடித்த இனிமேல் எதுவும் பிடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பட்டி போயிடுறான். அவன் அடி வாங்கினது இவன் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு என்ன ஆகுது, திடீர்னு பின்னாடியிலேருந்து தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்புறமா கரெக்டாக என்ன ஆகுதுன்னு பார்க்குறப்ப இவன் மிரண்டுடுறான், என்னடா நடந்தது இங்கே அப்படின்ட்டு. அவனுக்கு வந்து அப்படியே அன்கான்ஷியஸாக அவனோட ஃப்ரெண்ட்ஸை வந்து அவனை தூக்கிட்டு வராங்க. இவன் அதை பார்த்து, நான் இவனை இப்படியெல்லாம் அடிக்கவே இல்லையே, நான் எப்படி இவன் இதாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க, நீ ஒன்றும் பண்ணல, அவனை அடிக்க வரப்ப அவனே வலிக்கி அந்த ஹுக்கு மேலே குத்தி இதாகிட்டான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவன் ஷாக்கில் போயிடுறான். அட பாவி பையில, இப்போ நான் எப்படி இருந்தாலும் மாட்டிப்பேனடா, ஏன்னா அவனை அடித்ததே நான் தான், அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது, இவனும் வம்பில் மாட்டிக்கிறான். இவனோட பேரண்ட்ஸும் வந்துடுறாங்க, இவன் பேரண்ட்ஸ் வந்து இவனை திட்டுறாங்க. கடைசியிலேருந்து என்ன ஆகுது, நம்ம தலை வந்து அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறான் பை, அப்படியே அந்த லியோ படத்தில் சொல்கிற மாதிரி படி தலை குனிஞ்சு நில்லுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ யா, ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ஸ்டோரி. இது எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் எனக்கு தெரில, எடிட் பண்ணுறப்ப தான் தெரியும். சப்போர்ட் பண்ணுங்கள். லவ்வாக ரொம்ப டைம் கொடுத்து இந்த வீடியோ எடிட் பண்ணி ரெக்கார்டெலாம் பண்ணிருக்கேன். ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட். உங்களுக்கு எதாவது ஸ்டோரி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நோ வரிஸ், ஐ வில் மேக் அ வீடியோ பேஸ்ட் ஆன் இட். ஸோ யா, பட்டிக்காக ஒரு லைக்கு கொடுங்க, குசும்புக்காரனுக்காக ஒரு கமெண்ட் கொடுங்க. இவங்க 2 பேரில் தப்பு யார் நல்லவன் யார் கெட்டவன், இல்லை வந்து பட்டியோட தப்பு தான் டாமினேட் பண்ணியிருக்குதா, இல்லைனா குசும்புக்காரனோட தப்பு தான் டாமினேட் பண்ணிட்டுருக்கான்னு நீங்களே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ யா, தட்ஸ் இட். யா, லவ் யூ, பாய்.